ஜானகி சந்தியா சீரியலில் இப்போ ராட்டகாசமான அதிரடியான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். விஷயம் வந்து சுத்தமாக போக மாட்டேது. பார்க்கலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். நம்ம ஜானகி வந்து நாங்கள் வீட்டுக்குள்ளே தான் வருவோம், தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி நீங்கள் வீட்டுக்குள்ளே வாங்க, இனிமேட் நீங்கள் யாரோ நாங்கள் யாரோ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வேக வேகமாக எல்லாரும் வந்து வீட்டுக்கு வந்து போகிறாங்க. மாயா வந்து தயக்கத்தோடு இருக்காங்க. ஜானகி அம்மா கிட்ட வந்து மாயாவும் கதிரும் பேசுகிறாங்க. நீங்கள் இவ்வளோ நாள் வந்து ஜெயிச்சது இவங்களுக்கு வந்து தெரியாமல் இருக்கும். ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் எல்லா உண்மையும் தெரிய தான் போகுது. அது வரைக்கும் அமைதியாக இருப்போம். இவங்களுக்கு சொல்ல புரிய வைப்போம். நல்லது செய்கிறவங்களுக்கு அந்த கடவுள் வந்து என்றைக்குமே துணையாக தான் இருப்பாங்கன்னு சொல்லி ஜானகி அம்மா வந்து பேசுகிறாங்க. அது வரைக்கும் நீங்கள் இங்கே தான் வந்து வாசலில் தான் தூங்க போகிறீங்களா? ஹால் தானே, நான் வந்து இங்கே தூங்குறேன். நீங்கள் 2 பேரும் வந்து அவங்கவுங்க ரூமுக்கு வந்து போங்க. அவங்க மனசை வந்து மாற்ற வந்து முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஜானகி அம்மா வந்து பேசுகிறாங்க. ரொம்பவே கஷ்டமான விஷயந்தான். தனா கண்டிப்பாக வந்து கதிரை ஏற்றுக்க மாட்டா. சீனுவும் வந்து கண்டிப்பாக மாயா ஏற்றுக்க மாட்டான். இது எல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் நீங்கள் புவனேஸ்வரியும் வந்து போராடி ஜெயிச்சிருக்கீங்க. உண்மையெல்லாம் தெரிகிறப்ப தலை மேலே தூக்கி வச்சு கொண்டாட போகிறாங்க. நான் எல்லா உண்மையும் சொல்லலாம் தான் இருக்கேன். ஜானகி வந்து பேசுகிறாங்க. குடுகுடுன்னு வந்து மாடிக்கு வந்து போகிறாங்க. நம்ம சீனுவை பார்க்கலான்னு. சீனு வந்து கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க நீ உன் மனசில்? நம்ம மாட்டுக்கும் நிம்மதியான வாழ்க்கையை வந்து வாழ்ந்துருக்கலாம். ஆனால் நீ அதிரடியாக ஒரு திட்டம் போடுறேன்னு சொல்லி தனாவோட வாழ்க்கையை வந்து தலைகீழ ஆக்கிட்ட. இதுவே வந்து நான் உன் கழுத்தில் வந்து தாலி கட்டலான் இருக்கிறப்ப உன் கழுத்தில் வேற யாரும் வந்து தாலி கட்டியிருந்தா எனக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லும்போது மாயா வந்து யோசிக்கிறாங்க. முதல்ல நான் சொல்கிறதெல்லாம் கேளுப்பா அப்படின்னு சொல்லும்போது, நான் எதுவும் கேட்க தயாராக இல்லை. நீ ஏதாவது உப்பு சப்பு இல்லாத காரணத்தை சொல்லுவேன், அதெல்லாம் நான் கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கதிர் வந்து தனா ரூம்குள்ளே வந்து போகலான் இருக்காங்க. உடனே அவங்க ரூம்குள்ளே போகலான் இருக்கிறப்ப தனா இவங்களுக்கு மேலேயும் வந்து திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த இடத்துல கதிரை பார்க்கவே பாவமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். என்னடா நினச்சிட்டு இருக்க? நிச்சயம் உன் வாழ்க்கையில் சந்தோஷமே வந்து இருக்காதுடா, இன்னைக்கு சொல்கிறேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. நீ இந்த ரூம்லேயே இருக்கக்கூடாது, மரியாதையாக இந்த ரூம் பக்கம் கூட வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கதிரை வந்து அப்படியே வந்து வெளியில் வந்து துரத்தி விட்றாங்க. கதிர் வந்து சோகமாக வந்து மாடிக்கு வந்து போகிறாங்க. சீனு வந்து பேசுகிறாங்க மாயா கிட்ட. நீ என் மனசையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எடுத்துட்ட. நான் வந்து எதுக்காக உன்னை லவ் பண்ணேன்னு தெரியாமையே போச்சு. நான் உன்னை லவ் பண்ணதுக்கான காரணம் நீ எனக்கு பிடிச்ச பொண்ணா இருந்ததுனால தான். இப்போ சொல்கிறேன், நான் உன்னை லவ் பண்ணதே தப்புன்னு நினைக்கிறேன். நீ என் மனசுலேருந்து இல்லவே இல்லை. தயவு செஞ்சு என் மூஞ்சில் வந்து முழிக்காத. இனிமேட்டு நீ கீழே தான் தூங்கணும்னு மாயாவை பார்த்து சொல்கிறாங்க. மாயா வந்து வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம இங்கே இருந்தோன்னா இவன் தூங்க மாட்டான். நம்ம வந்து மொட்டை மாடிக்கு போகலான்னு சொல்லிட்டு மாயா மாட்டுக்கும் மொட்டை மாடி போகலான்னு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஜானகி வந்து வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. என் 2 பசங்களும் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே. இந்த குடும்பத்துக்காக வந்து அவ்வளோ நல்லதை செஞ்சுருக்காங்க. ஆனால் எனக்கு தான் வந்து ஃபீலிங்காக இருக்குங்கிற மாதிரி ஜானகி அம்மா வந்து வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கதிர் மாட்டுக்கு வந்து நான் நல்லது தான் செஞ்சேன். ஆனால் யாருமே என்னோட நல்ல குணத்தை வந்து புரிஞ்சிக்காம நம்ம பேசுகிறதே எதுவும் கேட்கக்கூடாதுங்கிற இதில் வந்து இருக்காங்களே. புவனேஸ்வரி பண்ண சதி திட்டத்தெல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இவங்க என்ன ஆவாங்க அப்படின்னு நினச்சி நம்ம மூடி மூடி வச்சதெல்லாம் தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம கதிர் ரகுராம் ஒரு பக்கம் காட்டுறாங்க. ரகுராம் வந்து என்னடா அது, நம்ம ஜானகியை நம்மளே பிரித்து வச்சுட்டோமா, என்னால் நம்பவே முடியல. ஜானகி ஏன் இப்படியெல்லாம் வந்து முடிவு எடுக்கிறா? அவன் எப்போதும் வந்து நியாயத்தின் பக்கம்தான் நிற்பா. ஆனால் உண்மையிலேயே வந்து மாயா கிட்ட நியாயம் இருந்திருந்தா கண்டிப்பாக என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருப்பா. கதிர் வந்து தனாவை வந்து லவ் பண்ணுறாங்கிற ஒரே காரணத்துக்காக இவ்வளோ லவ் பண்ணுறா. இவங்க அம்மாவும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதனால லவ் மேரேஜுக்கு சப்போர்ட் பண்ணிட்டா மாயா. இதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது. இப்போ கூட ஜானகியை எனக்கு மன்னிக்கணும்னு எனக்கு தோணுது. ஆனால் ஜானகி வந்து கண்டிப்பாக கதிருக்கும் மாயாவுக்கும் தான் சப்போர்ட் பண்ணுவா. அப்படி இருக்கும்போது என்னால் எப்படி வந்து ஜானகியை மன்னிக்க முடியும்னு ரகுராம் ஒரு பக்கம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. 2 பேரும் எல்லாரும் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாரும் வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி தான் காட்டுறாங்க. கதிரை வந்து எங்கடா எங்கேயுமே காணும்னு சொல்லி மொட்டை மாடிக்கு வந்து மாயா வந்து கதிரை பார்க்கலான்னு சொல்லிட்டு வரப்ப தனா வந்து பேசினது எல்லாத்தையும் வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல இனிமேட்டு நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா, ஒவ்வொரு நாளும் வந்து உன்னை பழி வாங்க போகிறேன் அப்படின்னு தனா வந்து புரிஞ்சுக்காம கதிரை கண்ணாப்பண்ணான்னு திட்டினது எல்லாத்தையும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. நமக்கு சீனு வந்து அந்த பேச்சு பேசியிருக்கான். தனா வந்து சும்மா விட்டுருப்பாளா கதிரை, என்ன பேசினாலே தெரியலையேங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த ப்ரோமோவை அருமையாக மாசாக முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.